ஹாய்டா, வெல்கம் டு மூச்சு பண்ணி எஃப்எஃப் வேர்ல்ட். அண்ட் நான் உங்கள் ஃபேரி. வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கடா. பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென்கான ஒரு சின்ன ஒன் ஷாட் தான்டா. ஒன்லைன்லாம் இல்லை, இப்போ ஸ்டோரியில் ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ எடுத்ததும் ஒரு பார்ட்டி ஹால் தான் காட்டுறாங்க. அங்கே எல்லோரும் ஒரு மாதிரி பேராக வந்துட்டுருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் அப்படியே கோட் ஷூட்லாம் வேர் பண்ணிவிட்டு கெத்தாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு ஒரு பாக்கெட்டில் ஒரு ஹேண்ட்ஸ் விட்டுட்டு அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டுருக்காங்க. அப்போது அவரை வெல்கம் பண்ணுற அந்த பர்சன்ஸ் அவங்களாம் வந்து, ஹே டயாங், வெல்கம்டா, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சுல, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ இந்த காலேஜ் ரீயூனியனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 5 இயர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி தான். அண்ட் நம்ம ஹோபி, சுகா, இவங்கெல்லாம் வந்து டேயோட காலேஜ் மேட்ஸ் தான். ஸோ இது வந்து காலேஜ் ரீயூனியனுக்கான ஒரு பார்ட்டிடா. ஸோ எல்லோரும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அவர் வந்திருப்பார். அது ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி. அங்கே நம்ம டேயாங் வந்து இப்போது ஒரு கம்பெனியில் வந்து சிஇஓவாக இருக்கார். அண்ட் அவர் கம்பெனி நல்லாவே டெவலப் ஆகிட்டுருக்கு. அதை அவங்க எல்லாருமே விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங், வா, வெல்கம், எப்படி இருக்க, நல்லா டெவலப் பண்ணிகிட்ருக்க உங்கள் கம்பெனி, நீ வந்ததுக்கப்புறம் நிறையவே க்ரோத் ஆகிருக்கு உன்னோட கம்பெனி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு அங்கே இருக்க எல்லா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோடய கை கொடுத்துட்டு, மச்சா அப்படிடா இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டயாங் தான், அவரும் அழகாக எல்லாருக்கூடயே நின்று ஒரு மாதிரி மஜாகி பேசிகிட்ருக்காங்க. பட் அவரோட ஐஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பார்ட்டி ஹாலில் இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி பார்க்குது. ஏதோ ஒரு ஏக்கத்தோட ஒரு பார்வை, ஒரு பர்சனை தேடிட்டுருக்கு அந்த அவர் கண்ணுக்கு அந்த பர்சன் கண்ணில் மாட்டவே இல்லை. ஸோ அவரும் ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்காங்க. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டேஜில் வந்து பேசிகிட்ருக்காங்க. ஏ ஹாய்ஸ், எல்லாருக்கும் வெல்கம். நம்ம எத்தனை இயர் கழிச்சு மறுபடியும் எல்லோரும் சேமாக ஒரே ஃபேமிலியாக வந்து மீட் பண்ணுவோம்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த ரீயூனியனுக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து ஸ்பீச் பண்ணிகிட்ருக்காங்க. சின்னதாக இங்கே இந்த மாதிரி சாங்ஸ் அண்ட் பார்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் அப்படியே வைப் பண்ணிவிட்டு அவரோட ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ என்ட்ரன்ஸு டயாங் ஒரு மாதிரி ஏக்கமாகவே பார்த்துட்ருக்காங்க. இப்போ என்ட்ரன்ஸில் ஒரு மாதிரி டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் பார்க்கவே செம்ம ஹாட்டாக ஸ்டைலிஷாக இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அந்த ஹாட்டு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்குது. அப்படியே அவங்க மாதம் வந்துட்டுருக்காங்க. இப்போ டயாங்கோட ஐஸ் அப்படியே லைட்டாக விரியுது. ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு பார்க்குது அந்த ஐஸ். அந்த நடந்து வர அந்த பர்சனையே பார்க்குது. அவர் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கிளாஸ் போட்டுட்ருக்காரு. நம்ம டயாங் வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போது நம்ம டயாங் கொஞ்சம் முன்னாடி என்ட்ரன்ஸில் இருக்க அந்த ரோக்கிட்டே நின்றுட்டுருக்கிறதால அந்த பர்சன் வந்து டயாங்கை வந்து நோக்கி வராங்க. இப்போ டயாங்க்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு 5 ஸ்டெப்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த பர்சன் பக்கத்தில் வர வர டயாங்க்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவர் ஒரு மாதிரி பதட்டமாகறாரு. அப்படியே அவரோட கூலிங் கிளாஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. இப்போது ஆப்போசிட்டில் வர அந்த பர்சன் தான் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஒயிட் கலர் ஷர்ட் அண்ட் அவர் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் பேண்ட், அந்த மாதிரி கேஷுவலாக ஒரு ட்ரெஸ். ஆனால் பார்க்கவே அவருக்கு அவ்வளோ அந்த ட்ரெஸ்ஸே அவருக்கு ஹாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவர் ஹேர் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தோணுது. நம்ம டயாங் தான் அப்படியே அந்த பர்சனே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவரோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக கலங்குற மாதிரி இருக்குது. இப்போ ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். ஆமாண்டா, நம்ம ஜிமினும் டயாங்கும் எல்லாருமே வந்து ஓல்டு கிளாஸ்மேட் தான். அண்ட் காலேஜில் ஒன்றா படித்தவங்களும் கூட. இது ஒரு ரீயூனியன் பார்ட்டின்றதால நம்ம ஜிமினும் அங்கே வந்திருப்பாங்க. அவர் வந்து ஒரு மாடல்ரா. அவர் வந்து ஒரு மாடல் அண்ட் ஒரு கம்பெனிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் இருக்கார். ஸோ அவர் எப்போவுமே ஸ்டைலிஷாக இருக்கார். ஸோ அவரும் வந்துட்டுருக்காங்க. இப்போது டயாங் வந்து அவரோட கூலிங் கிளாஸை கழட்டிட்டு ஒரு மாதிரி அந்த ஐஸ் ஒரு மாதிரி சேட்னஸான ஐஸில் அப்படியே பார்க்குறாங்க. இப்போ நம்ம டயாங்க்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சனோட ஐஸில் எந்த ஒரு
ஃபீலிங்ஸோ இல்லை ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. அவரோட ரியாக்ஷன், அவரோட ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அப்படியே காமாக அவரும் அவங்க ஒரே ஒரு லுக் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு உள்ளே போனதும் கொஞ்சம் தூரத்தில் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஹேண்ட் ஷேக் பண்ணி கூப்பிடுறாங்க. அப்போது அவரை போய் ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே அண்ட் நம்ம ஃபேரி, லில்லி, வயன், யோன்ஜுன்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்படியே ஜிமினா, ரொம்ப அழகாக இருக்கடா அப்படி சொல்லிட்டு நம்ம வயன் தான் பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஃபேரியோ, ஜிமின் எப்படி இருக்க, எங்கள் மேரேஜில் பார்த்தது இப்போ தான் வரியா அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆமாடா, நம்ம ஜேகேக்கும் அண்ட் நம்ம ஃபேரிக்கும் வந்து மேரேஜ் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான், மச்சான் அப்பா ஃபைனலாக இப்படியே பார்த்துட்டடா, எங்கடா போயிருந்த இவ்வளோ நாள், இங்கே மேரேஜில் பார்த்தது இப்போ தான் வரணும்னு தோணுச்சு அவனுக்கு. பரவாயில்ல, எப்போயாச்சும் வந்தியே பார்த்தியா, நம்மளோட ஓல்டு டேஸ்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்திருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே ஜிமினை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினும் ஒரு மாதிரி வார்ம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேகேவை அப்படியே ஜேகே வந்து ஜிமினோட அந்த பேக் சைடு அந்த முதுகில் வந்து ஒரு மாதிரி தடவி குத்துட்டு அவரை வார்மாக ஹக் பண்ணுறாங்க. இது நம்ம டேயாங் தான். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்காரு. அவர் ஐஸில் லைட்டாக அந்த சேட்னஸ் அப்படியே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அவரோட ஐஸ் இன்னும் அப்படியே அந்த பர்சன் நம்ம ஜிமினை தான் நோட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் தான் அவ்வளோ அழகாக சிரித்து ஸ்மைல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. எல்லாரையும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறாங்க. ட்ரேயாங் தான் ஒரு மாதிரி ஏக்கமாகவே அவங்க பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டேஜில் இருந்த ஒரு சவுண்ட், ஹே கைஸ், நம்மளோட காலேஜோட சிங்கர் வந்துட்டாங்க. அண்ட் நம்ம ரொம்ப மிஸ் பண்ண நம்ம ஜிமினா அண்ட் இப்போது ஒரு பெரிய மாடலாக இருக்கார். அண்ட் வெல்கம் டு அவர் பார்க் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் மேலே அவரோட அந்த லைட் ஃபோக்கஸ் ஆகுது. ஜிமின்ல ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இப்போ அங்கே இருக்க ஆங்கர் தான், ஹலோ பார்க் ஜிமின், நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸில் நல்லாவே சிங்கிங்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ப்ளீஸ் எங்களுக்காக நீங்களும் ஒரு 2 லைன் பாடலாம்ல அப்படின்னு சொல்லி அவரை வந்து எல்லோரும் கேட்குறாங்க. இப்போ அவரோட கிளாஸ்மேட்ஸ்லால ஆமாம் ஜிம்னா ஒரே ஒரு சாங் பாட, நீ நல்லா பாடுவல ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் வேண்டான்றாங்க. இப்போ ஜேக்கும் எங்களுக்காக ஒரு சாங் பாடுற அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் ஓகே கேஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு அவரோட ஸ்டேஜ்க்கு அப்படியே போகிறாங்க. அவர் போகிறது அப்படியே அந்த ஐஸ் அவரை மட்டுமே ஃபாலோ பண்ணுது, நம்ம ஜிம்மினை மட்டுமே ஃபாலோ பண்ணுது. இப்போ அப்படியே அவர் கையில் ட்ரிங்க்ஸ் இருந்திருக்கும், அப்படியே வச்சுட்டே அப்படியே ஜிம்மினை மட்டுமே பார்த்துட்ருக்கு அந்த ஐஸ். இப்போ ஜிம்மின் ஸ்டேஜ் மேலே போய் நிற்கிறாங்க. அந்த லைட்ஸ்லலாம் ஜிம்மினோட அந்த ஃபேஸ் அவ்வளோ வந்து ப்ரைட்டாக இருக்குது பார்க்கவே. அவருக்கு ஏதோ அவரோட ஓல்டு டேஸ் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்திகிட்ருக்கு. அவர் கண்ணு முன்னாடி வந்து பல ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த சைடு ஸ்டேஜில் தான் நம்ம ஜிமின். ஹாய் கைஸ், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறவங்க எல்லாரையும் அண்ட் இந்த காலேஜ் ரியூனியனில் அவங்க எல்லாரையும் மறுபடியும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம ஒரு 3 years அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒரு சந்தோஷமான லைஃப்பை வாழ்ந்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட லைஃபே வேறு மாதிரி மாறிடுச்சு. அண்ட் இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க அவங்களோட லைஃப்பில்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. எல்லோரும் அவருக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ அவர் தான் அப்படியே சின்ன அவரோட கிட்டாரை வச்சுட்டு அப்படியே ஸ்டேஜில் இருக்கவங்ககிட்ட கிட்டார் வாங்கிட்டு அப்படியே கிட்டார் வச்சுட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் சாங்லாம் பாடுறாங்க. எல்லோரும் வைப் பண்ணிவிட்டு அப்படி தான் சேரப் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக பாடிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமினோட ஐஸ் அப்படியே நம்ம டேவை வந்து மீட் பண்ணுது. ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் டே வந்து தனியாக திரியிறாரு ஜிமினோட ஐஸ்க்கு. ஒரு மாதிரி ஜிமின் அப்படியே அவர் வாய்ஸ் லோ பண்ணிகிட்டே, ஓகே கைஸ், நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை பேசுகிறாரு. இப்போ ஜிமினோ அப்படியே அவரோட வாய்ஸ் லோ பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகேடா, இவ்வளோ நேரம் உங்களுக்கான ஒரு
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் எல்லாம் பாடினேன். இப்போது நான் பாடுற இந்த 2 லைன்ஸ் இது வந்து என்னோடய பர்சனல் ஒரு ஃபேவரட் பர்சனுக்கானது. ஐ ஹோப் அந்த பர்சனுக்கு இந்த சாங் பிடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாரோட ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி பாடுறாங்க. இப்போது நம்ம ஜிமின் அண்ட் டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி குழப்பமாகவே பார்க்குறாங்க. இப்போ டேயாங் தான் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக பார்க்குறாங்க, என்ன சொல்கிறா, யார் அந்த பர்சனாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. என் வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களா. நான் இந்த சாங்லாம் நம்ம இந்த வீடியோலலாம் போட்டோன்னா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுறேன். நல்லா இல்லைன்னா திட்டாதீங்கடா. நம்ம ஜிமின் அந்த மைக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே அவரோட அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ் ஆகிற மெமரியோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கி நான் கேட்பது உன்னை தானடா, தூங்கி போனதாய் நடிப்பது இன்னும் நீனடா, வாங்கி போன என் இதயத்தின் நிலைமை என்னடா, தீந்து போன ஓர் நதியென இங்கு நானடா, தாங்கி பிடிக்க உன் தோள்கள் இல்லை, தன்னந்தனி காட்டில் நானும் இன்று வாட. அப்படியே அந்த லைன்ஸ் அவர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவரோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ், இந்த சைடு நம்ம டேவோட ஐஸில் இருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் ஆகிட்டே இருக்குது. அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம டே தான் ஒரு மாதிரி அப்படியே டியரி ஐஸோடவே அந்த ஸ்டேஜை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் தேங்க்யூ கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட ஐஸை வந்து வைப் பண்ணிகிட்டே அங்கேருந்து அப்படியே பேக் ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க. சாரி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது அங்கே எல்லாரோட ஒரு சின்ன ஒரு சைலண்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பாட்டி ஓகேடா நம்ம ஜிமின் நல்லபடியாக செமையாகவே பாடினார் அண்ட் ஷேரப் பண்ணுங்க அண்ட் கண்டினியூ ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிஜேவும் சொல்லவும் எல்லோரும் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே சைடும் நம்மளோட ஹோபி சுகாலாம் ஒரு மாதிரி அப்படியே மாறி பார்த்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம டே தான் அப்படியே அவரோட அந்த கிளாஸ் அந்த டேபிள் மேலே வச்சுட்டு ஜிமின் போன டைரெக்ஷன் இங்கே தேடி போகிறாங்க. ஜிமின் பேக் ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த வாலில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே அவரோட அந்த ஃபேஸை ஃபுல்லாமே கவர் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி அவருக்கு அந்த டியர்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கீழே உட்காடுறாங்க. ஒரு மாதிரி உட்காந்து அப்படியே அலையிறாங்க. அப்போது அங்கே பேக் சைடில் தான் அவர் அங்கே நின்று அழுதுட்டுருக்க அந்த இடத்துல ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. இப்போ ஜிமின் அப்படியே அந்த டியரி ஐஸோடவே அந்த ரெட்டிஷான ஐஸோடவே அப்படி நிமிர்ந்து பார்க்குறாங்க. அங்கே இருந்து நம்ம டே தான் வந்துட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் ஒரு நிமிஷம் அப்படியே டேவை பார்க்குறாங்க. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி ஜிமின்கிட்ட ஓடி வந்து நிற்கிறாங்க. இப்போ கீழே உட்காண்ட்ருக்க நம்ம ஜிமின் அப்படியே டேவை நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஜிமின்கிட்டே நீல்லோன்னு போட்ட மாதிரி உட்காடுறாங்க. கொஞ்சி அவர் ஒரு மாதிரி அவரோட சின்ன தூக்கி பார்க்குறாங்க. ஜிமினோட ஐஸில் அவ்வளோ டியர்ஸ். ஏண்டா என்கிட்ட வந்து பேசணும்னு எனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸில் டியர்ஸோடவே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் நீ தான் என்ன வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டே, அதுக்கப்புறம் நான் எப்படி உன் லைஃப்பில் வர முடியும், அதுக்கப்புறம் உன் லைஃப்பில் வர்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டீ தான் நான் வேணான்னு உன்னை தூக்கி போடவே இல்லையடா, நீ ஏன் உன்னை இப்படி நினச்சிக்கிட்ட, அது சரிதானா அப்படின்றாரு. அப்போது நம்ம ஜிமின் தான் இல்லை எல்லாமே நம்மளோட லைஃப்பில் அன்றைக்கே முடிஞ்சிருச்சு, நம்ம 3rd இயர்லேயே நீ பிரேக்கப் சொன்ன, நீ எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் என்னை சந்தேகப்பட்டு என்கிட்ட நீ அன்றைக்கி பிரேக்கப் சொன்ன அந்த நேரத்தோடவே முடிஞ்சிருச்சு நமக்குள்ளே இருந்த எல்லாமே அப்படின்ட்டு சொல்கிறாரு டியரி ஐஸோடவே. இப்போ நம்ம வீதா அப்போது அன்றைக்கி முடிஞ்சிருச்சுன்னா இப்போ நீ இன்றைக்கே இந்த சாங் இந்த ஸ்டேஜ் மேலே பாடின யாருக்கான இந்த சாங் அப்படின்றாங்க.
இப்போ ஜிமின் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாகவே இருக்காங்க. சொல்லுடா உன்னதான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாங்க. ஜிமின் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அவரால் எதுவுமே பேசவே முடியல. இப்போ டே தான் ஒரு மாதிரி ஜிமினை அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி பயங்கர டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் பேக் ஹக் பண்ணவே இல்லை, அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிடா, சாரி, எல்லாமே ஏன் தப்பு தான், உன் மேலே நான் சந்தேகப்பட்டது என் தப்பு தான், அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்காம அந்த மாதிரி முடிவெடுத்தது என் தப்பு தான், என்ன மன்னிச்சிரு ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக அப்படியே ப்ரீத்தை விட முடியாத மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அவரை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் டே தான் இல்லை, இதுக்கப்புறமும் நான் ஒன்று விடுறதா இல்லை, நான் ஒரு வாட்டி பண்ண தப்பி போதும், அதுக்கான தண்டனையே நான் இந்த 5 வருஷம் நான் ரொம்ப தாங்க முடியாமல் தாங்கிட்டேன், இதுக்கப்புறமும் நான் உன்னை விட்டு போகணுன்னு ஆசைப்படலை, என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ், எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு ஜிமின் ப்ளீஸ் அப்படின்றாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் அவரை லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு ஜிமின் டேவே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. பட் டே தான் அப்படியே அழுதுட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான் என்ன சொல்கிற டயாங், நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போக பார்க்குறாங்க. இப்போ டேயாங்கும் எழுந்திரிச்சு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஜிமின் திரும்பி நின்ன மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. டேயாங் வந்து ஜிமினோட ஒரு ஹேண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க. ப்ளீஸ் ஜிமின், நான் அன்றைக்கி பண்ண தப்புக்கு நீ எனக்கு இன்றைக்கி இன்னும் தண்டனை கொடுத்துறாத, என்னால் இந்த தண்டனையை தாங்க முடியல, ப்ளீஸ், எல்லாமே என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே அடிச்சுக்கிறாரு. இப்போ ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவர் ஜிமின் டேயோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுறாங்க. டே ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு ப்ளீஸ், என்னால் உன்னை தவிர மிச்சம் யாரையும் பார்க்க முடியல, யாரையும் உனக்கான இடத்துல என்னால் வைக்க முடியாது, எனக்கு நீ மட்டும்தான், இது அன்னைக்கு நான் புத்தி கேட்டு தேவையில்லாமல் அந்த மாதிரி கண்டதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நான் நினச்சி சந்தேகப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு ஜிமினா ப்ளீஸ், ஜிமினா ப்ளீஸ் என்கிட்ட திரும்பி வந்துடு, ஐ பெக் யூ அப்படின்றாங்க. ஜிமின் தான் அப்படி அழுகிறாங்க, திரும்பி அழுகிறாங்க. அப்படி போய் டேயோட ஷோல்டர்லேயே ஹேண்ட்ஸை போட்டு அவர் நெக்கை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயும் ஜிமினா அப்படியே அவரை பேக் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவரோட ஷோல்டர்லாம் ஃபுல்லாக பிடிச்ச மாதிரி 2 ஷோல்டரையும் முக்கி பிடிச்ச மாதிரி அப்படி டைட்டாக 2 பேர் ஹக் பண்ணிவிட்டு அலறாங்க. இப்போ பேக் ஸ்டேஜில் தான் அப்படியே நிறைய ஃபர்ஸ்ட் பற்றி கேட்குது, என்னன்னு திரும்பி 2 பேரும் அழுதுகிட்டே பார்க்குறாங்க. இப்போது நம்ம சுகா, ஹோபி அண்ட் அவங்க ஃபேமிலிஸ் அண்ட் நம்ம ஜேகே அண்ட் ஃபேரி அவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இப்போ இவங்க 2 பேர் அழுதுட்டுருக்கும்போது எல்லோரும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ஃபைனலாக நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்க, என்னதான் நீங்கள் 2 பேர் பிரிஞ்சிருந்தாலும் உங்களோட லைஃப்க்குன்னு நீங்கள் வேறு யாரையுமே அலோவ் பண்ணவே இல்லைல்ல, உங்கள் 2 பேரை நீங்களே நினச்சிட்டு உங்கள் லைஃப்பை நீங்களே ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு சிங்கிளாகவே இருந்துட்டீங்க. ஆனால் உங்களோட ப்ரொஃபஷ்னல் வரும்போது நீங்கள் வளர்ந்துட்டீங்க, ஆனால் உங்கள் லைஃப்னு விஷயத்தில் வரும்போது நீங்கள் எங்கே ஸ்டாப் ஆனீங்களோ அங்கேயே இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருந்தீங்க. அண்ட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, நீங்கள் மறுபடியும் ஒன்று சேருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, பட் இந்த லைஃப்பில் இதுக்கப்புறம் நீங்கள் பிரியக்கூடாதுன்றது தான் எங்களோட பெரிய ஆசையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அப்படியே ஒன்றா நின்று பேசுகிறாங்க. அப்போ ஜிமின் தான் டிவியை பார்த்துட்டே இருக்காங்க. ப்ளீஸ் ஜிமினா, என் கூட திரும்ப வந்துரு, உன்னை தவிர்த்து என்னால் வேறு யாரையுமே பார்க்க முடியாது, நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன், ஏதோ புத்தி கேட்டு நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு ஜிமினா அப்படின்றாங்க. ஜிமின் தான் நம்ம டேவை போய் அப்படியே அவரோட லிப்ஸ்லேயே ஒரு கிஸ் பண்ணுறாங்க. என்ன மன்னிச்சிரு டே, நானும் அன்றைக்கி கோவப்பட்டுட்டேன், என் மேலே இருக்க நீ பார்த்ததை மட்டும் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி உன் மேலே நான் கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு, நானும் என்னோடய செல்ஃபை பற்றி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன், நான் எனக்கும் அன்றைக்கி ஈகோ தடுத்துருச்சு, ஆனால் நான் இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னாலையும் உன்னை தவிர்த்து மிச்சம் யாருக்கும் அந்த இடத்த கொடுக்க முடியல, இந்த பார்ட்டிக்கு நான் வந்ததே உன்னை மறுபடியும் நான் மீட் பண்ண வேணான்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடாக அப்படி அவரோட ஐஸை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பி, அப்படியே அந்த ஐஸில் டியர்ஸோடவே 2 பேரும் ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரோட அந்த 4 ஹெட்ஸோடய ஜாயின் பண்ண மாதிரி
ஓகேடா, இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. அண்ட் இதுலேயே உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன மினியும் ஒன் ஷாட் தான்டா. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கடா.